Yeah. திருச்சிற்றம்பலம் ஒரு கோட்டன் இருசவியன். திருச்சிற்றம்பலம். ஒரு கோட்டன் இருசவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தனாறு தருகோட்டம் பிறைதல் தாழ் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டன் பொடும் வணங்கியோவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருக்கோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ எனச் செய்யும் தேவே. திருச்சிற்றம்பலம். நாங்கள் அருணை பாலவராஜன் ஐயாவின் சித்தாந்த வினாவிடைகள் படிச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்கள் முதலாவது பகுதி படிச்சு முடிச்சிட்டோம். அது என்னண்டா, முதல் எங்களுக்கு பொது இயல் மாதிரி ஒரு பொதுவாக பதியண்டா என்ன, பசுவண்டா என்ன, பாசமண்டா என்ன, அளவைய இயலண்டா என்னன்றத சொன்னவை. இப்ப விதிப்பகுதிக்கு வந்திருக்கிறோம். இப்ப மாணாக்கர் அடிகளி சித்தாந்த பொருள்களை தொகுத்துணர்த்தினீர்கள். அவை பற்றி எழும் ஐயந்திரிவுகள் அனைத்து மகளும் அவற்றை இனிது விளங்க இப்ப விதித்து அருளி செய்தல் வேண்டும் என்று கேட்கிறேன். இதுகளை எல்லாம் சுருங்க சொல்லி இருக்கிறீங்க. முதல் ஒரு அறிமுகத்தோட தந்திருக்கிறேன். இப்ப எங்களுக்கு விதித்து சொல்லுங்கோ. நன்றே வினவினை சித்தாந்த பொருள்களை ஏனைய பூர்வ பக்க சமய நூல்களோடு ஒப்பு நோக்கி உணர்தல் இன்றைய இந்த மற்ற சமயங்களோட சேர்த்து நோக்க வேணுமா. அப்பத்தான் எங்கட சித்தாந்தத்தின் அருமை எங்களுக்கு விளங்கும். அவ்வாறு உணரும் பொழுதுதான் சித்தாந்தத்தை மனஞ்செலியாது பற்றி நிற்கும். அப்ப மற்ற வேண்ட இதுகளை நாங்கள் கொஞ்சம் அறிஞ்சால்தான் எங்கட எவ்வளவு நல்லதுன்றது எங்களுக்கு பிறகு அதை நாங்கள் கூட விரும்பி படிப்போம். எங்கடைய இப்ப சித்தாந்த ஞானம், சித்தாந்தம் என்றாலே எங்கட சைவ சித்தாந்தம் தான். அது பிரமாணம், இலக்கணம், சாதனம், பயன். இப்ப சிவஞான பூதத்துல படித்த நாங்கள் இலக்கண இயல் இயல் 4 வகைப்படும். பிரமாண இயல், இலக்கண இயல், சாதன இயல், பயனியல். அப்ப என்ன 4 வகையில் விளக்கப்படுதலை நீ முன்பு கூறியவற்றால் அறிதல் கூடும். இப்ப பதி இயல் என்றது படிக்க போறோம். இப்ப பதி இயல்ல இந்த பிரமாண இயல், இலக்கண இயல் என்று எங்களுக்கு சொல்ல போறார். பதி என்றா என்ன, இலக்கணம் பதியின் இலக்கணம் என்றா என்னன்னு இப்ப சொல்ல போறார். ஒரு ஆள் வாசிங்கோ. பதியல். பதி உண்மை. பதியியல் பதி உண்மை. உலகம் உன்பொருள். சூனியவாதம் பொருந்தாமை. மாணாக்கன். ஆம், அவற்றுள் பதி உண்மை பிரமாணத்தால் விளக்கியர்கள். பதி எனப்படும் இறைவன் ஒருவன் உண்டு என்பது அருள்மொழிகள் பலவற்றிலும் இனிது புறப்படுமாயின் என் போன்றார் அதனை கருதலளவையால் துணித்தல். உலகத்திற்கு தலைவன் ஒருவன் இருத்தலின்றி இன்றியமையாதது என்பது பற்றியேயாம். ஆயினும் பௌத்த மதத்தினர் உலகம் என்ற ஒரு பொருளே இல்லை என்கின்றனர். அதனை அவர் பின்வருமாறு விளக்குவர். எல்லா பொருளும் பதியல் பதி உண்மை. உலகம் உள்பொருள். உலகம் உள்பொருள் எங்க உள்பொருளா இருக்குது? உலகம் உங்களுக்குள்ள உலகம் எங்க இருக்கும்? மாயை. முதற்காரணமாகிய மாயையில் தான் உள்பொருள் அங்க அடங்கி இருக்குது. அங்க சர்க்காரியவாதத்தின் எங்கட சைவ சித்தாந்தம் சர்க்காரியவாதத்தின் மூலம் எங்களுக்கு தந்திருக்குது. உலகம் உள்பொருளாய் மாயையில் முதற்காரணமாகிய மாயையில் இருந்துதான் வந்தது. எங்கட உடம்பும் அங்க இருந்தது உள்பொருள மாயையில. எங்கட கருவிகரணங்களாகிய தத்துவங்கள் உள்பொருள் அங்க இருந்தது மாயை. இந்த புவனம் எங்க இருந்தது மாய். அது மாதிரி எங்களுக்கு கிடைக்கிற இந்த போகங்கள் எல்லாம் எங்க உள்பொருளா இருந்தது மாயில். அதான் அதைத்தான் சொல்றது முதற்காரணமாகிய. காரணத்தில இருந்து வருவதுதான் காரியங்கள். அப்ப முதற்காரணமாகிய மாயையிலிருந்து வந்த மாயாகாரிய பொருள்கள் தான் இந்த உடல், அதாவது தனு, கரணங்கள் என்ற இந்த தத்துவங்கள், புவனம் என்ற இந்த உலகம், போகங்கள் என்ற எங்களுக்கு நாங்கள் அனுபவிக்கிற எல்லாம். அப்ப முதற்காரணமாகிய மாயையில உள்பொருளை இந்த நாளும் இருந்தபடியா தான் எங்களுக்கு பிறகு உலகம் அழிஞ்சா பிறகு திரும்பி வரும். விடியவும் இது படிச்ச நாங்கள். அப்ப
அந்த உள்பொருள் உலகம் உள்பொருளே என்றதை அவர் விளங்கப்படுத்தவர். சூனியவாதம், இந்த சூனியவாதத்தை சொல்றவர் யார்கள்? புத்த சமயத்தவர். இப்ப இந்த சூனியவாதம் எங்கட சைவ சித்தாந்தத்துக்கு இல்ல, இந்த இதுக்கே பொருந்தாது என்று சொல்லி அதை மறுக்கிறார். எப்படி என்றா, இந்த எங்களுக்கு செட்காரியவாதம் என்றா சூனியவாதம் இந்த பௌத்தருக்கு. அப்ப இப்ப ஆம், இப்ப நான் இதுக்கு முந்தால் படிச்சதெல்லாம் நேற்று இரவோட காலை தேவாரத்துல கேள்வி மறுமொழி போட்டு முடிச்சிட்டேன். அதை எடுத்தால்தான் இதுகள் இனி போடுவேன். இன்றைக்கு கேள்வி எழுதி போடுவேன், எல்லாம் எழுதி போடுவேன். அப்ப ஆனபடியே நேற்று இரவெல்லாம் போட்டுட்டேன். தயவு செய்து அதை எடுத்து பக்குவப்படுத்துங்கோ, இல்லாட்டி பார்த்து எழுதுங்கோ அழிய முதல். இப்ப சூனியவாதம் பொருந்தாமையத்தான் இப்ப விளங்கப்படுகிறார் ஆனாண்ட பகுதியில. அவற்றுள் பதி உண்மையை பிரமாணத்தால் விளக்கி அருளுக. இப்ப என்ன சொல்றார்? இந்த பதியின்ற உண்மையான தலையங்கமே பதி உண்மைதான். அதை ஒருக்கா இந்த பிரமாணம் என்ன, இயல் 4 வகைப்படும். பிரமாண இயல், இலக்கணவியல், சாதனையியல், பயனியல். உங்களுக்கு சாதனையியல் பயனியல் என்றா தெரியும். சாதனை தான் திருவைந்தெழுத்தை ஓதி சரிய கிரிய யோக ஞானத்தின் வழி நிற்கிறது. அதால கிடைக்கிற பயன் என்றா வீடு பேறு. அப்ப அந்த ரெண்டும் உங்களுக்கு தெரியும். இப்ப பிரமாணமும் இலக்கண இயலும். பிரமாணம் என்றா பதி என்றா என்ன என்று சொல்ல போயின. இப்ப பதி எனப்படும் இறைவன் ஒருவன் உண்டு என்பது அருள்மொழிகள் பலவற்றிலும் இனிதி பெறப்படும் ஆயினும் என் போன்றர் அதனை கருதல் அளவியால் துணிதல். கருதல் என்றா என்ன? உப அனுமானம், இல்லாட்டி ஊகிக்கிறது. இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்றதை நாங்கள் கருதல் அளவியால் இல்லாட்டி ஊகிப்பதால் அதை நிறுவினோம். அப்ப என் போன்ற கருதல் துணிதல் உலகத்துக்கு தலைவன் ஒருதன் இருத்தல் இன்றி அமையாதது பற்றி எங்களை போல நாங்கள் இன்னும் சைவ சித்தாந்தத்தை ஊன்றி படிக்காத நாங்கள் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று நாங்கள் கருதுறோம். ஆயினும் பௌத்த மதத்தினர் உலகம் என்ற ஒரு பொருளே இல்லை என்கின்ற. பௌத்த மதம் சொல்லுது என்ன? உலகம் என்றது ஒன்றே இல்லை. அதனை அவர் பின்வருமாறு விளக்குவர். வாசிங்கோ. எல்லா பொருளும் தோன்றிய மறுகணத்தில் ஷணத்தில், அதாவது ஷணத்தில் அழிந்துவிடும். எந்த பொருளும் இரு கணத்திற்கு மேல் இருப்பதில்லை. ஒரு கணத்தில் தோன்றிய பொருள் மறுகணத்தில் அழியும் பொழுது அந்த கணத்திலே மற்றொரு பொருள் தோன்றும். அந்த பொருள் அழியும், அடுத்த கணத்தில் மற்றொரு பொருள் தோன்றும். இவ்வாறே ஒன்றின் அழிவில் மற்றொரு பொருள் தொடர்ச்சியாக இடையறாது தோன்றி அழியும். இத்தோற்றங்கள் மிக விரைவாக நிகழ்தலால் அத்தொடர்ச்சி நமது உள்ளத்தில் மறையாது நிற்கும். அதனால் எல்லா பொருள்களும் என்றும் உள்ளன போல தோன்றுகின்றன. ஆயினும் உண்மையில் எந்த பொருளும் உள்ளன அல்ல. என்ன சொல்றார்? இந்த எல்லா பொருள்களும் எங்களுக்கு இப்ப உதாரணமா நாங்கள் ஒரு குடத்தை எடுத்தோம்டா மண் முதற்காரணமாகிய மண்ணில் இருந்துதான் இந்த காரியமாகிய குடம் தோன்றுது. கொஞ்ச நாளைக்கு நின்று அதை அழிஞ்சு போகுது. நாங்கள் அதை கண்ணால பாக்குறோம். ஒரு உடுப்பை தோற்றுவிக்கணும், அந்த உடுப்பு கொஞ்ச நாளைக்கு நாங்கள் தாண்டுவோம், பிறகு அதெல்லாம் வித்து போய் அழிஞ்சிடும். அது மாதிரி இப்ப இதை சொல்றார், எல்லா பொருளும் தோன்றிய மறுகணத்தில் அழிந்து விடும். எந்த பொருளும் இரு கணத்துக்கு மேல் இருப்பதில்லை. ஒரு கணத்தில் தோன்றிய பொருள் மறுகணத்தில் அழியும் போது அந்த கணத்திலே மற்றொரு பொருள் தோன்றும். அந்த பொருள் அழியும், அடுத்த கணத்தில் மற்றொரு பொருள் தோன்றும். இவ்வாறே ஒன்றின் அழிவில் மற்றொரு பொருள் தொடர்ச்சியாய் இடையறாது தோன்றி அழியும். இத்தோற்றங்கள் மிக விரைவாக நிகழ்வதால் அத்தொடர்ச்சி நமது உள்ளத்தில் மறையாது நிற்கும். அதனால் எல்லா பொருளும் என்றும் உள்ளன போல தோன்றுகின்றன. ஆயினும் உண்மையில் எந்த பொருளும் உள்ளன அல்ல. பின்னர் தோன்றும் பொருளுக்கு முன்னர் தோன்றிய பொருளே சார்பாய் அமையும் ஆதலின் இவைகளை தோற்றுவித்ததுக்கு ஒரு இறைவன் தேவை இல்லை. யார் சொல்றது? இவ்வாறு கூறும் வாதத்தை அவர்கள் பௌத்தர்கள் சூனியவாதம் என்று சொல்லி சிறந்ததாக கொள்கிற பௌத்தர்கள் தான் சொல்லுகிறார்கள். ஒரு பொருள் தோன்றினா அடுத்த கணமே அலைஞ்சிடும். அப்ப அங்க
இதுகளை செய்கிறதுக்கு ஒருதன் தேவையில்லை. இறைவன் என்ற ஒரு ஆள் தேவையில்லை. உலகத்தின் தன்மை அவர்கள் சொல்லுறபடியே இருக்குமாயின் இறைவன் இது நீங்கள் உங்களுக்கு எங்களோட சைவ சித்தாந்தம் விளங்கும் வரையும் இதுகளுக்குள்ள நீங்கள் ஆழமா போகக்கூடாது. ஆனா தெரிஞ்சிருக்கும். அறியாது வினவுகிறாய். ஆசிரியர் சொல்றார், இப்ப மாணவன் சொன்ன கேள்விக்குத்தான் அவர் சொன்ன விளக்கத்துக்கு அறியாது வினவுகிறாய். யார பௌத்தனை சொல்றார். பின்னர் தோன்றும் பொருளுக்கு முன்னர் தோன்றிய பொருளை சார்பாக அமையுமாயின் முதலில் தோன்றிய பொருள் எந்த பொருளை சார்பாக கொண்ட. அதை விடுங்க, உங்களுக்கு இந்த விளக்கங்கள் வேண்டாம். இப்ப முதலில் தோன்றிய பொருள் மட்டும் நான் வாய்ச்சி போட்டு விடுறேன், நீங்கள் அதை மனதில் எடுக்காதீங்க. முதலில் தோன்றிய பொருள் மட்டும் சார்பொன்றுமின்றியே தோன்றிட்டேன் ஏனிய பொருளும் ஏன் சார்பின்றி தோன்றல் கூடாது. மேலும் முதலில் தோன்றிய பொருள் சார்பின்றி தோன்றியது, மற்ற பொருள்கள் எல்லாம் சார்பற்றி தோன்றுவன என கூறினால் பொருள்கள் இருவேறு தன்மையுடையன என்று ஆகிறது அன்று. அங்கனமாயின் முதலில் சார்பின்றியே தோன்றியது என்பது நான் சொல்லுகின்ற தோற்றம் முடிவும் இல்லாத இறைய. ஓகே, முதல் தோற்றத்தை பற்றி பௌத்தர்கள் கவலைப்படுவதாக தெரியவில்லை. அதனால் முதலில் தோன்றிய பொருள் சார்பின்றியே தோன்றியது என்றோ அல்லது சார்பற்றி தோன்றியது என்றோ அவர்கள் வரையறுத்து செல்ல. அதனால் முதல் தோற்றம் இன்ன தோற்ற தன்மையது என்று அறியக்கூடாது உள்ளது என்பது இப்பொழுது கண்கூடாக. ஓகே, இப்போ இதை நாங்கள் ஸ்கிப் பண்ணுவோம். இது உங்களை குழப்பம் கணக்க. இது நாங்கள் இது வேண்டாம். இப்ப எங்கட சர்க்காரியவாதத்தை சொல்ல போற, அது நல்லது, நாங்கள் அது படிக்கலாம். அதை நாங்கள் திருப்பி திருப்பி இப்ப இல்லாத பொருள் முக்காலத்திலும் இல்லாதது, அவ்வாறே உள்ள பொருளும் முக்காலத்திலும் உள்ளது. இங்கனம் அன்றி ஒரு காலத்துள்ளதாய பொருள் மற்றொரு காலத்தில் இல்லதாய் ஒழிவதும் ஒரு காலத்தில் இல்லாததாய பொருள் பின்னொரு காலத்தில் உள்ளதாயதும் இல்லை. இல்லது தோன்றாது உள்ளது அழியாது. அதுதான் இல்லது தோன்றாதுக்கு என்ன உதாரணம்? இல்லது தோன்றாதுண்டா என்ன? உள்ளதுதான் தோன்றும். முயல் கொம்பு. முயலுக்கு கொம்பு இல்லை, அப்ப இல்லது தோன்றாது. உள்ளது அழியாதுண்டா என்ன? அது இருக்கும். கன்றுக்கு கொம்பு. கன்றுக்கு, பசு கன்றுக்கு, பிறந்த கன்றுக்கு கொம்பு இருக்குது, அங்க உள்ளது, அது அழியாது, அது வரும் என்பது சித்தாந்தத்தின் அடிநிலை உண்மைகளில் ஒன்று. இதைத்தான் என்னன்னு சொல்றது? சர்க்காரியவாதம். வெரி குட் கலா. இவ்வாறன்றி முன்பு இல்லாத பொருள் பின்பு தோன்றும் என்பது அனுபவத்துக்கு மாறான. இது அவேண்ட கதை, அதை விடுவோம் அங்கால விட்டுட்டு. இப்ப எங்களுக்கு சர்க்காரியவாதம் என்று தெரிஞ்சால் அது காணும். அவர் சொல்றார், இல்லது தோன்றாது என்பது உண்மை, ஆயினும் உள்ளது தோன்ற வேண்டுவதில்லை என்றோ என்பது இதுவும் பௌத்தத்தை தடவிடைக்குத்தான் மறுமொழி. அதையும் விடுவோம். இப்படி ஒன்று பௌத்த கொள்கை சூனியவாத கொள்கை என்று நான் கேள்விக்கு மறுமொழி எழுதி அனுப்புவேன். நீங்கள் அதை மாத்திரம் உங்களுக்கு ஹெட்டிங் மாத்திரம் விளங்கினா காணும். இப்ப அநேகாந்தவாத பொருந்தாமை. இந்த அநேகாந்த பௌத்தருக்கு சூனியவாதம் மாதிரி, சைவ சித்தாந்தத்துக்கு சர்க்காரியவாதம் மாதிரி, இந்த சமணருக்கு அநேகாந்தவாதம். இந்த தலையங்கமும் உங்களுக்கு தெரிஞ்சா காணும். டீட்டெயில்ஸ் தெரிய வேண்டாம், அது எங்களுக்கு தேவையில்லை. உங்களை குழப்பம் நல்லா தெரிஞ்ச அப்புறம் படிப்போம். நல்ல விஷயங்கள் தந்திருக்கிறார், அது உங்களுக்கு கொஞ்ச நாள் போக படிக்க வேணும். இப்ப சொல்றார், சூனியவாதம் ஏற்றவாதம் பௌத்தட்ட, அநேகாந்தவாதம் ஏற்றவாதம் சமணட்ட. இந்த இவ்வளவு தெரிஞ்சா உங்களுக்கு காணும், அதுக்கு மிஞ்சி போகாதுங்க. அந்த டீட்டெயில்ஸ் படிக்க போனா எங்கட குழம்பி போடும். இதுல படிச்சுக்கிறார் திருஞான சம்பந்தர். ஐயுறு அமணரும் அறுவகை தேரரும் என்று திருவள்ளுக்குற்றார் கையில. உண்டும் இல்லையும் என தடுமாற்ற பிண்டி யானுரை கொண்டுழல் குண்டர் என்று திருவிளையாடல் புராணத்திலையும் வருகுதான். இப்படி சமணற்ற அநேகாந்தவாதம், பௌத்தற்ற என்னவாதம்? சூனியவாதம். அது தெரிஞ்சா காணுமங்கள். இப்ப சர்க்காரியவாதம் இங்க வந்துட்டு பாருங்க.
இதை படியுங்க ஒரு ஆள். தனா படியுங்க, தனா வேலையை போகணும் படிங்க. திருச்சிற்றம்பலம். சர்க்காரியவாதம். மாணாக்கன் உலகம் பௌத்தர் கூறுவது போல உள்ளதும் இல்லாததும் அல்லாத சூன்ய பொருளன்றாயும், சமணர் கூறுவது போல உள்ளதும் இல்லாதுமாய சமுதாய பொருளன்றாயும் அழியும். அதனை மற்ற எவ்வகை பொருள் என்பது. ஆசிரியர்: இது என்ன வினா? உலகம் சூன்ய பொருளும் அன்று அநேகந்த வாதத்தை தான் அது அவைண்ட சமுசய பொருளும் என்று சொல்றார் என்றால் அது உள்பொருள் என்பது தானே கிடைக்கின்றது. உலகம் உள்பொருள் என்பது தான் சித்தாந்தம். மாணாக்கன் கேள்வி: உலகத்தை உட்பொருள் என்று கூறிவிட்டால் உள்ள பொருளை ஒருவன் படைக்க வேண்டுவது இல்லையே, அதனால் உலகத்தை படைக்கின்ற ஒருவன் இருக்கின்றான் என்பதை பொருந்தாதாய் முடியுமாயின் உலகத்தை உள்பொருள் என்பதும் சூனியவாதம், அநேகாந்தவாதம் முதலியன போல மீண்டும் நிரீச்சுர, அதாவது கடவுள் இல்லை என்கின்ற வாதத்தையே அன்றே கொண்டு வரும். ஆசிரியர் சொல்றார்: அப்படியன்று உள்பொருள் என்றால் எல்லா பொருட்களும் ஒரு நிலையிலே உள்ளன என்பது ஆகிவிடாது. ஒரு பொருளை குறித்து உள்ளதா இல்லாததா என்பது என்று எழும் வினாவிற்கு உள்ளது என்று விடை கூறின் எவ்வாறு உள்ளது என்று வினா அடுத்து நிகழ்ந்தே தீரும். அவ்வினாவிற்கு இடம் நோக்கி ஏற்று பெற்றியான் விடை கூறப்படும். உலகம் உள்ளதா இல்லாததா என ஐயுற்று வினாவுக்கு பௌத்தர் உள்ளது. இந்த சர்க்காரியவாத தலையங்கத்துல வேண்டிய வச்சுதான் எங்கடைய விளங்கப்படுத்துறார். அதனுடைய அதை நீங்க கருத்தில் எடுக்காதீங்க, சும்மா வாய்ச்சொன்னு போகுதுன்னா இல்லதும் என்று சூனியம் என விடை இருக்கின்றனர். சமணர் உள்ளதுதான் இல்லாததுதான் என்று சமுசயமாக கூறுகின்றனர். சைவ சித்தாந்திகள் உலகப் பொருளே என வரையறுத்து உணர்த்துகின்றனர். சூனியமாகவும் சமுசயமாகவும் கூறுவோர் கூற்றின் ஐயம் தோன்றி பெறாது. சமுசயமண்டா என்ன? அந்த அவை ஒரு சும்மா ஒப்புக்கு கதைக்கணும், உள்ளதுந்தான் இல்லதுந்தான் என்று சும்மா அந்த சொல்ற சமோதசிய தப்பீட்டினம் கதையை சொல்லி என்று சொல்லுவினம். அதுதான் சமணற்ற வேலை. ஆனா பௌத்தர் சூனியம் என்று சொல்லி அவியல் நிக்கணும். அதான் அங்க அந்த அதை விளங்கிட்டா சரி. சூனியமாகவும் சமுசயமாக கூறுவோர் கூற்றில் ஐயம் தோன்ற அதுல இருந்து வாசிங்க. அவற்றை மெய்யென உடம்பட்டவர்க்கு அவை பற்றி மேலே வினா எழுதற்கு இடமில்லை. ஆனால் உள்பொருளே என்பதனை உடம்பட்டவர்க்கு அது எவ்வாறு உள்ளது என்னும் அவா நிலையிலவே செய்யும். அவ்வாறு நிலை ஏற்ற பெற்றியான் நிரப்பப்படும். அதாவது உலகம் உள்ளது என்றால் அது எவ்வாறு உள்ளது என்றும் ஒரு படித்தாய் உள்ளதா அன்றி கணத்தோற்றம் மாறுபடும் மாற்றங்களுடைய உள்ளதா, ஒன்றாய் உள்ளதா, பலவாய் உள்ளதா, அறிவாய் உள்ளதா, மடமையாய் உள்ளதா, நுண்ணியதாய் உள்ளதா, அதாவது சூக்குமாய் உள்ளதா, பெரியதாய் உள்ளதா, அதாவது தூலமாய் உள்ளதா என்று இங்கனம் பலவற்றால் வினா நிகழும். இந்நிலையில் உலகத்தை உள்பொருள் என துணிய மாட்டாது ஐயுருவோ உள்ளதாயின் தோன்ற வேண்டும் அது என்னை என்றோ, அல்லது உலகம் உள்ளதாயின் அதனை ஒருவன் படைத்தான் என்பது எவ்வாறு கூடும் என்றோ வினாவு வராவின் அவரது வினா உலகம் உள்ளது என்று கூறுவதற்கு அகுது என்றும் ஒரு படித்தாய் உள்ளது என பொருள் கொண்டும் வினாவுதாகும் என வெளிப்படை. பௌத்தத்தையும் சமணற்ற வாதங்களையும் வச்சு எங்களோட சைவ சித்தாந்தியால் கொஞ்சம் ஆராயினம். அதுக்குள்ள இப்ப எங்களுக்கு
நாங்கள் சைவ சித்தாந்தத்தை வடிவா படிக்கும் வரைக்கும் இதுக்குள்ள கூட ஆழ்ந்து போகக்கூடாது. பிறகு நாள் போக எங்களுக்கு இதுவும் விளங்கும். அதனுடைய உலகத்தை உலகத்தை உள்ளது என்று கூறிய அளவில் அதற்கு என்றும் எவ்வாறே உள்ளது என்பது எப்படி பொருளாகும். உள்ளது என்பதற்கு என்றும் உள்ளது என்பதுதான் பொருள். ஆயினும் என்றும் இப்படியே உள்ளது என்பது பொருளாகாது. அதனால் உலகம் உள்ளது என்று உணர்த்திய பின் எவ்வாறு உள்ளது எனக்கு கேட்டுணர்தல் வேண்டும். அதாவது இன்று உள்ளது போலவே என்றும் உள்ளதோ, அல்லது பின்பு ஒரு நிலையில் இருந்து பின்பு ஒரு நிலை முன்பு ஒரு நிலையிலிருந்து பின்பு நிலை அடைந்து இனியும் வேறொரு நிலையை அடையும் தன்மை உள்ளதோ என வினவி அறிதல் வேண்டும். அங்கனம் வினாவினால் உலகம் என்றும் ஒருபடி உள்ளது அன்று. எப்பொழுதும் நிலை மாற்றத்தினை அடைவதாய் உள்ளது அம்மாற்றங்கள் அனைத்தும் தோற்றம், நிலை அல்லது வளர்ச்சியும் தெய்வும் ஒடுக்கம் என்னும் 3 நிலைகளுள் அடங்கும் என்பதே சைவ சித்தாந்திகள் கூறும் விடை. இப்ப இந்த என்ன நாங்க சைவ சித்தாந்தத்தை படிக்க வேணும், ஆனா எங்களுக்கு ஆவா இருக்க வேணும். மற்ற மதங்கள் என்ன சொல்லுது, அதை எப்படி எங்களோட சைவ சித்தாந்தம் அதை மறுத்து நிரூபிச்சிருக்குது என்ற ஆர்வம் எங்களுக்கு இருக்க வேணும். அப்ப மற்ற மதங்கள் என்ன சொல்லுதுன்ற ஆர்வத்தை நாங்கள் படிக்கணும் என்று நாங்கள் எங்கட சிந்தையில வச்சமண்டா எங்கட சைவ சித்தாந்தத்தை நாங்கள் வெகு விரைவா படிச்சு விளங்கி கொள்ள வேணும். எங்கடைய விளங்கி வச்சு கொண்டுதான் மற்றவை என்றிய படிக்கும் போது அவை என்ன சொல்லினோம், அவை எப்படி மறுத்து கதைக்கினம் எங்கட அருளாளர்கள் என்றது தெரிய வரும். கமலம்மா கதைக்க இதனால் காணப்பட்ட உலகம் இதற்கு முன் ஒடுங்கிய நிலை காணப்படாத அதாவது சூக்கும நிலையிலிருந்து பின் காணப்படும் அதாவது தூல நிலையை அடைந்துள்ளது. மாயையில சூக்கும மாயையில உள்பொருளா இருந்தது. பிறகு அவர் இந்த உயிர்களின் ஆணவ மெலத்தை வலிகடைய செய்யணும் என்றதுக்காண்டித்தான் இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறார். ஏன் பிறகு ஒடுக்கிய உலகத்தை ஏன் மீளவன் தோற்றுவித்தார் என்ற ஒரு கேள்வி கேட்கணும். நாங்கள் ஏன் இந்த உலகத்தை ஒடுக்கி போட்டு பிறகு தோற்றுவிக்கிறார்? ஆணவ மெலத்தால். ஏன் இந்த உயிர்களுக்கு ஆணவ மெலம் இருக்குது, அப்ப அதை போக்குறதுக்காண்டிதான் திருப்பி உள்ள இந்த உலகத்தை படைத்தவர். அப்ப காணப்பட்ட உலகம் இதற்கு முன் ஒடுங்கிய நிலையில் காணப்படாத நுண் சூக்கும நிலையில் எங்க இருந்தது? மாயையில. காணப்படும் பெரு இப்ப உலகம் எங்களுக்கு ஒரு தெரியுது, பூமி ஆகாயம் எங்களுக்கு தெரியுது. அப்ப இல்லையிலிருந்து காணப்படும் பெரு தூள நிலையை அடைந்துள்ளது. இனி முன்போலவே ஒடுங்கி நுண்ணிலை அடையும் என்பதும் அகது எவ்வாறாயினும் உலகம் என்றும் யாதேனும் ஒரு நிலையில் உள்ளதே அன்றி இல்லாது ஒளிவது இல்லை என்பது புலனாகும். அது அடுத்த பந்திய படிங்க. ஆகவே காணப்படாத நுண்ணியலில் இருந்து உலகம் காணப்படும் பெருதி நிலை அடைவதலால் அதனால் பயன் இல்லையாயின் நுண்ணிலையில் உள்ளதாகிய உலக பெருநிலையில் தோன்ற வேண்டுவது இன்றியமையாததாயிற்று. இனி இங்கனம் நுண்ணியலிலிருந்து உலகத்தை பெருநிலையிற் கொணர்ந்தவன் இறைவனாதலின் இவ்வுலகத்தை படைத்தவன் ஒருவன் உள்ளன் என்பது பொருந்துவதாயிற்று. உண்மை இதுவாயினின் உலகம் உள்ளது என்று பொழுது உலகம் உள்ளதாயின் தோன்ற வேண்டுவது எதற்கு எனவும், உள்ளதாயின் தோன்ற வேண்டாமையில் உலகத்தை உள்பொருள் என்பார்க்கு அதனை படைத்தவனுடன் உண்டு என்று கூறுவது பொருந்தாதது எனவும் தடை நிகழ்த்தி உலக உள்பொருள் என்பதனை மறுத்து விட்டதாக தமக்குள் மகிழ்ந்து கொள்ளும் மகிழ்ச்சி நுண்ணறிவுடையோரிட தோன்றுவது. நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு வாதத்துக்குள்ள வேதண்டு அதைக்கு மறுமொழியும் போட்டிருக்கணும். அவன் ஆசங்கைக்கு நல்ல விடையும் போட்டிருக்கணும். இதை நாங்கள் உங்களுக்கு இதுல மினக்கட்ட உங்களுக்கு எங்களோட சர்க்காரியவாதம் எங்களோட சைவ சித்தாந்தம் பிழைக்கும். ஆனபடி அதை கொஞ்சம் பாய்ச்சி கொண்டு போக நீங்கள் உங்களுக்கு எல்லாம் விளங்குறத விளங்கிக் கொள்ளுங்க. இதனாலே தோற்றம் என்பது காணப்படாத நுண்ணிலையில் நீங்க காணப்படும் பெருநிலை அடைவது என்பதும், நிலை என்பது காணப்படும் நிலையிலே இருத்தல்
என்பதும், அழிவு என்பது காணப்பட்ட நிலையில் நீங்கி முன்போல காணப்படாத நுண்ணிலையை அடைதலே என்பதும், இவ்வாறன்றி தோன்றும் என்பதும், முன்பு எங்ஙனம் இந்நிலையிலும் இல்லாத பொருள் தோன்றுதலும் அழிவு என்பது, உள்ள பொருள் பின்பு எங்ஙனம் இந்நிலையிலும் இல்லாத அறவே நசித்தொழிதலும் அல்ல என்பது விளங்கும். இல்லது தோன்றாது உள்ளது அழியாது என்பது சைவ சித்தாந்தத்தின் அடிநிலை பேருண்மையின் ஒன்று என்பதை மீண்டும் குறிக்கின்றோம். இல்லது தோன்றாது உள்ளது அழியாது என்பது என்ன வாதம்? சத்காரியவாதம். ஆகவே உலகத்தை சூனியம் என்றோ சமுதாயம் பொருள் என்றோ கூறுவது கூடாது. உலகம் உள்பொருள் என்பதே உண்மை என்பதை அங்ஙனம் கூறுதல் நிரீச்சுரவாதத்தை கொண்டு வராது ஈஸ்சுர, அதாவது கடவுள் உண்டு என்னும் வாதத்தையே நிறுவும் என்பதை நன்குணர்ந்து கொள்க. மாணவன் கேள்வி. தோன்றுகின்ற பொருட்கள் யாவும் தோற்றத்திற்கு முன்னும் நுண்ணிலையில் உள்ளன என்பது உண்மையாயினான்றோ தோன்றும் என்பதற்கு நுண்ணிலையில் நீங்கி பெரு நிலையை அடைதல் என்பது பொருளாகும். அஃது உண்மையாயின் எவ்வாறு என்று கேட்கிறார். அஃது குடம் தோன்றிய பின்னர் காணப்படுகின்றது, அதற்கு முன் அது காணப்படவில்லை. எனவே தோற்றத்திற்கு முன்பும் அது நுண்ணிய நிலையில் உள்ளது என்பதற்கு சான்று யாது? ஆசிரியர் பதில். குடம் தோன்றிய பின்னர் பரிநிலை அடைந்தமையால் அதன் உண்மை காட்சி அளவை அறிய பற்றிய துணியப்படுகின்றது. தோன்றாத முன் அது நுண்ணிலையில் இருந்ததால் அதன் உண்மை காட்சி அளவியால் அளவிடப்படாது கருதல் அளவில் துணியப்படும். மாணாக்கன் கேட்கிறாவது எவ்வாறு? ஆசிரியர். புகையை கண்டவிடத்து அதனை ஏதுவாக கொண்டு அங்கு நெருப்பு உண்டு என்று துணிவது போல காணப்பட்ட பொருளை ஏதுவாக கொண்டு காணப்படாத பொருளை துணிவது தானே கருதலாமை. இப்ப நாங்க கருதல் அளவையில படிச்சிருக்கிறோம். என்ன கருதல் அளவை என்ற அனுமானம் அல்லது ஊகிக்கிறது. இப்ப இந்த நெருப்பு இருக்குன்னு துணிகிறதுக்கு என்ன ராணியக்கா ஏது? ராணியக்கா, நெருப்பு இருக்குது என்று துணிகிறதுக்கு என்ன ஏது? புகை. அப்ப அங்க எடுத்துக்காட்டு என்ன சொல்லுவீங்கள்? புகை தெரியுது, அதனுடைய நெருப்பு. அதான் எடுத்துக்காட்டா என்னத்த சொல்லுவீங்கள் அதுல? புகைய. புகைதானே ஏது? எடுத்துக்காட்டு என்ன? எடுத்துக்காட்டு நெருப்பு. வீட்டில அடுப்பு வரியே கபுவா வாரதுன்றே எனக்கு ஏற்கனவே தெரியும். அதுதான் எடுத்துக்காட்டு. அதுதான் இந்த நெருப்பு. அங்க என்ன காணப்படாத பொருள். நெருப்பை கண்ணால காணாம புகைய மாத்திரம் கண்டுட்டு நாங்க சொல்றோம் அங்க நெருப்பு இருக்கண்டு. அப்ப நெருப்புன்னு சொல்றது துணிகிறது பொருள், துணிகிற நெருப்புன்றது. அப்ப அங்க எடுத்துக்காட்டுன்றது முன்னமே நான் சொன்ன மாதிரி முன்னமே அடுக்கலையில நெருப்பு எரிஞ்சா மேல புகை வாடுறது. அப்ப நான் புகை வந்தா அங்க நெருப்பு இருக்கண்டு எனக்கு தெரியும், கருதுறேன், அனுமானிக்கிறேன், ஊகிக்கிறேன். அது எங்களுக்கு கட்டாயம் தேவையான ஒரு விஷயம். எல்லாரும் இது படிச்சிருக்கிறீங்க. இத இனி தனா வலிக்கிற உண்மை தெரியல. இன்னொரு ஆள் படியுங்க. மாணாக்கன். படிக்கட்டா? எனக்கு கொஞ்சம் குறைவாத்தான் இருக்கு. அது விளங்கும் படியும். ஆசிரியர் புகையை கண்டவிடத்து அதனை ஏதுவாக கொண்டு இங்கு நெருப்பு உண்டு என்று துணிவது போல காணப்பட்ட பொருளை ஏதுவாக கொண்டு காணப்படாத பொருளை துணிவதுதானே கருதல்ல அளவை. மாணாக்கன். அதனை முன்பே உணர்த்தி இருக்கின்றீர்கள். ஆசிரியர். பசுக்கன்றின் தலையிலும் முயற்குட்டியின் தலையிலும் பிறந்த பொழுது கொம்பில்லை. ஆயினும் பசுக்கன்றின் தலையில் சில நாட்களுக்கு பின் கொம்பு தோன்றுகின்றது. முயற்குட்டியின் தலையில் என்றுமே கொம்பு தோன்றுவதில்லை. இவ்விரண்டிற்கும் என்ன வித்தியாசம்? நீ என்ன காரணம் கூறுகின்றாய்? இத கலா இல்லாடிச்சு வாமா என்ன உங்களுக்கு விளங்கினது சொல்லுங்க. பசுக்கன்றின் தலையில் முயற்குட்டியின் தலையிலும்
பிறந்த பொழுது கொம்பில்லை. ஆயினும் கொம்பு பசுக்கன்றின் இல்லை. தலையில் சில நாட்களுக்கு பின்பு கொம்பு தோன்றுகிறது. முயற்குட்டியின் தலையில் என்றுமே கொம்பு. இது என்ன இது? இது வந்து அனுமானித்தலா? இல்ல, இது 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 கருதுதல் தான், அனுமானித்தல் தான். எங்களோட சைவ சித்தாந்தத்தில் என்ன வாதம்? கலான்மீட் பண்ணும். இது என்ன வாதம் சர்க்காரிய வாதம். சொல்றது? சர்க்காரிய வாதம். என்ன? சர்க்காரியம். பசுக்கன்றில முயல் கொம்பு குட்டியும் வருது. பிறக்கும் போது ரெண்டுக்கும் கொம்பு இல்லை. ஆனா பசுக்கன்றுக்குள்ள கொம்பு இருக்குன்னு சொல்லினா. நாங்க சின்ன பிள்ளையார இருக்கிறதுதான் அம்மா வரும், சொல்லுவா இல்லாதது வராது. கொம்பு வரும் பிறகு. அப்ப அது என்னது? உள்ளது அதான் உள்ளதுதான் வரும், இல்லாது தோன்றும். வராது. முயற்குட்டிக்கு கொம்பு இல்லை. அப்ப அதுக்கு கொம்பு இல்லைன்னு சொல்லுவினா வீட்டுல. அப்ப அது என்னது? அது இயற்கையா இல்லது வேறாது. இல்லது வராது. பசுக்கன்றுக்கு உள்ளது தோன்றும், முயற்குட்டிக்கு இல்லது வேறாது. அப்ப வராது. இந்த உலகம் உள்பொருள எங்க இருக்குது? உலகம் உள்பொருள எங்க இருக்கும்? சர்க்காரிய உலகம் உள்பொருள எங்க இருக்கும்? ஆகாயத்து மாயில மாயையில. யார் ஆகாயம் பண்றது? மாயையில. கவனமா சொல்லுவாங்க. பசுக்கன்றின் நானும் தலையில் படிச்சேன். பசுக்கன்றின் தலையில் கொம்பு காணப்படாது. நுண்ணிலையில் இருந்து முயற்குட்டியின் தலையில் கொம்பு வாற்றானும் இல்லாமையும் தானே காரணம். ஓகே, கமலம்மா அடுத்த மாணாக்கனை படிங்கோ. பசுக்கன்றின் தலையில் முதலில் கொம்பு எவ்வாறான இல்லை. ம் கொம்பு உண்டாகக்கூடிய ஒரு தன்மை அல்லது ஆற்றல் இருந்தது ம் என்றும் அதுவே பின் கொம்பை தோற்றுவித்தது என்றும் கொண்டாட்டனே ம் என்னை ம் ஆசிரியர் நீர் கூறும் தன்மை அல்லது சக்தி கொம்பிற்கு வேறானது ம் என்பதற்கு சான்றியாது. ம் கொம்பு தோன்றும் இடத்தில் அதனை தோற்றுவிக்கும் ஆற்றல் உள்ளது ம் என்றும் தோன்றாத இடத்தில் அவ்வாற்றல் இல்லை என்றும் கூற வேண்டியிருப்பதால் கொம்பினது தன்மையே அவ்வாற்றலால் ஆற்றலாவதன்றி அதற்கு வேறாகாமை நன்கு விளங்கும். அந்த ஆற்றலையே நாம் கொம்பினது நுண்ணிலை என்று கூறினோம். அதனால் அது எமது கொள்கையே ஆகின்றது. அன்றியும் பசுக்கன்றின் தலையில் முதலில் ஆற்றல் வடிவாய் இருந்த கொம்புதானே பின்பு பொருள் வடிவாய் தோன்றிற்று என கொள்வது எளிதாயிருக்க அதனை விடுத்து வேறொரு ஆற்றல் அதன் தலையில் இருந்து கொம்பை தோற்றுவிக்கும் எனின் அவ்வாற்றல் அங்கிருந்து அதனை இது ஆசங்கை விடை மற்றிய வாதத்துக்கு கதைக்கிறது உங்களுக்கு இப்ப வேண்டாம். அது பிறகு படிக்கலாம். இப்ப சர்க்காரிய வாதம் என்றால் என்னன்னு தெரிஞ்சாலே காணும். ஓகே, அதை விட்டுட்டு அங்கால போவோம். அது கணக்க வாதம். இந்த பௌத்தர், சமணர், தார்க்கியர் எல்லாற்ற வாதங்களும் வருது. உங்களை குழப்பம். அதில் நாங்கள் மினக்கட தேவையில்லை. இதெல்லாம் ஒரு வாதத்துக்குரிய கேள்வி. புற மதத்தின் கொள்கைகளை வச்சு வாதம். நாங்கள் அங்கால போவோம். இதுவும் சாங்கிய மதத்தை வெற்ற கருத்துக்கள் தான் வருதானுடைய. இதை விட்டுட்டு இப்ப உலகம் வேணாம் வேணாம். இதுவும் உலக தடையும் அதற்குரிய விடையும். உங்களை குழப்பம். நீங்கள் அதில் படிச்சிங்களா குழப்பம். அது பிறகு படிக்கலாம். கொஞ்சம் நல்லா படிச்சா பிறகு இது படிக்க உங்களுக்கு நல்லா விளங்கும். இது சமணர் மீமாம்சர்ல தடையும் அதற்குரிய விடையும். அதுவும் வேண்டாம். உலகத்துக்கு கருத்தா ஒருவர். அதை படிங்க பாப்போம். அடிகள் இது அருளியவற்றால் உலகம் உள்பொருளாயும் முத்தொழில் படுவதாயும் இருத்தலின் அதனை தொழிற்படுத்தும் முதல்வன் ஒருவர் இருத்தல் ஒருதலை என்பது பொதுவாக விளங்குகின்றது. ஆயினும் முத்தொழிலுக்கும் ஒருவரே முதல்வனாதல் கருங்கரம் கூறும் மூவர் வேண்டும் என்றோ. அதான் அங்க அந்த சிவஞான போதத்துல முதல் சூத்திரத்துல அவன் அவள் அது
என்ற மூவினமையின் அங்க மூவினமை என்னண்டா அந்த முத்தொழில் ஒருவன் தோற்றி நிலைக்க பண்ணி ஒடுக்குறான். அப்ப எவன் ஒருவன் உலகத்தை அழிக்கிறானோ அவன் தான் முதல் கடவுளாக இருக்க முடியும். எவன் ஒருவன் உலகத்தை அழிக்கிறானோ அவன் தான் இந்த உலகத்தை தோற்றவும் முடியும். அப்ப தோற்றுபவன் எவனோ அவன் தான் இந்த உலகத்துக்கு கருத்தா. அழிப்பவன் எவனோ அவன் தான் உலகத்தை தோற்ற முடியும். உலகத்தை எவன் தோற்றுகிறானோ அவன் தான் இந்த உலகத்துக்கு முதல்வன் என்று சிவஞான போதத்தின முதல் சூத்திரன் சொல்லுது. அப்ப அங்க இதுல அதைத்தான் சொல்லுது. ஆயினும் முத்தொழிலுக்கும் ஒருவனே முதல்வனாதல் எங்கனம் கூடும் என்ற கேள்விக்கு இப்ப அவர் மறுமொழி சொல்ல போறார் ஆசிரியர். வாசிங்கம்மா. இன்னும் பெரும்பான்மையாக பார்க்கும் இடத்து தோற்றம், நிலை, இறுதி என 3 தொழிலே உள்ளன போல தோன்றினாலும் அவற்றுள் ஒவ்வொன்றின் உட்கூறுகளையும் நுனித்து நோக்கினால் அளவற்ற தொழில்கள் அடங்கியிருத்தல் புலனாகும். அத்தனை தொழில்களையும் ஒருவனே செய்கின்றான் என கொள்வது பொருத்த முடியாதாகுமோ? உலகத்தில் பல பெரும் தொழில்களையும் பலர் கூடி செய்து முடிக்கின்றனரே அன்றி ஒருவனே செய்து முடித்தல் இல்லை. அதனில் அவற்றிலும் மிகப்பெரிய உலகத்தின் தொழில்கள் அனைத்தையும் ஒருவனே செய்வன் என்றதை ஏற்றல் எளிதில் ஒரு ஆபீஸ்ல 20-30 பேர் இருந்தா தான் அந்த வேலை நடக்கும். ஆனா அங்க அவைக்கு ஒரு தலைவர் இருப்பார், ஒரு பாஸ் இல்லாட்டி மேனேஜர். அப்ப அது மாதிரி தான் இவர் தான் பாஸ், சிவபெருமான் தான் பாஸ். ஆனா அவர் பல பேரை வச்சு வேலை செய்வார். அவர் அவைகளுக்கு அந்த ஆற்றல் சக்தியை கொடுத்திருப்பார். யாருக்கண்ணா பிரம்மா கண்ணானு திருமேல கண்ணான ஒவ்வொருத்தருக்கும் அந்த சக்தியை கொடுத்திருப்பார். குனியுறுத்துறன்னு கண்ணன் அழித்தல் கடவுளை, சின்ன சின்ன அழிவுகளை, சுனாமி அந்த அழிவு இந்த அழிவு என்று செய்கிறதெல்லாம் அந்த குனியுறுத்தல். சிவபெருமான் செய்கிறது முற்றழிப்பு. அவர் அந்த பேரூழி காலத்துல நின்று அந்த அழித்தலை செய்வார், பிற உலகத்தை தோற்றுவிப்பார். ஆனா இவியல் சின்ன சின்ன அதிகாரத்துக்குள்ள சின்ன சின்ன வேலைகளை இவியல் செய்து கொண்டிருப்பினான். அதைத்தான் இந்த பந்திய சொல்லுது. ஓகே ஆசிரியர். நீ கூறியன யாவும் உண்மை ஆயினும் ஒன்றை நீ நோக்கவில்லை. அதாவது ஒரு தொழிலை பலர் கூடி செய்யும் இடத்து அவர் அனைவரும் ஒரு தலைவன் வழி நின்று அவன் சொற்படியே செய்கின்றனர். அன்று அவரவரும் தாமே தலைவராய் தம் இசைப்படியே செய்கின்றார் இல்லை. இவ்வாறே உலகத்தை தொழில்படுத்தும் தொழிலில் பல கடவுளார் இருப்பினும் அவர் அனைவரும் முதற் கடவுள் ஒருவன் வழி நின்று அவரது சிறுகுலத்தின்படியே தம் தொழிலை செய்வதன்றி எல்லோரும் முதற் கடவுளர் ஆகார். அவற்ற கேள்விக்கு அவன் கேட்கிறான் என்ன ஒரு தொழிலை ஒரு ஆளோ செய்யினம். உலகத்தில் எவ்வளவோ தொழில்கள் இருக்கு, ஒரு ஆளோ பல பேர் தானே செய்யினம். அப்ப ஏன் ஒருவனை முதல் கடவுள் என்று சொல்லுவான், அவர் தான் கர்த்தா என்று சொல்லுவான் என்று அவர் விளங்கப்படுத்துறார். அங்க எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் ஒரு ஆள் நின்று அதிகாரம் கொடுத்து இதை செய் அதை செய் என்று அவைகளுக்கு சொல்லித்தான் செய்விப்பார். இதை இப்படி செய்தாதான் இப்படி வரும். அது மாதிரிதான் அப்போ ஒருதன் வேணும், உலகுக்கு ஒரு முதல்வன் வேணும். அவர் சொல்லத்தான் எல்லாம் ஆக்கள் அவரை கொண்டுதான் எல்லாம், அவர் தான் ஆக்களை கொண்டு செய்விக்கிறாருன்றது அதுல வருது. என்ன ஆள் படியுங்கோ கமலம்மா, என்ன படிக்கட்டும். மற்றவ படிக்கல கமலம்மா, ஒரு தரம் படிக்கல, மற்றவ படிக்கட்டும். படியுங்கோ. இதுல யார் படிக்க நிக்க இன்னும் படிக்காது. கலா படியுங்கோடா கண்டு டைம் போகுது. கலா படிக்கிறீங்களோ? ராணியக்கா படியுங்கோ. மாணாக்கன் அடிகள் கூறிய முறை பொருந்துவதே ஆயினும் வேதம் ஒருவனையே முழுமுதற் கடவுளாக கூறாமல் ஓரோர் இடத்தில் ஒவ்வொருவனை முதற் கடவுளாக கூறுகின்றது. அவை அனைத்தையும் தொகுத்து நோக்கின் முதற் கடவுளே பலராவர். வேதம் அங்கனம் கூற காரணம் என்ன? ஆசிரியர், ஓரோர் கடவுளை ஓரோர் இடத்தில் முதற் கடவுளாக வேதம் கூறுதல் அவரை புகழ வந்த அவ்விடத்தில் அவரை உயர்த்த கூறிய முகனுரை அன்றி உலகத்திற்கு முதல் கடவுள் யாவன் என்னும் ஆராய்ச்சியில் பூந்து ஒரு
படித்தாக முடித்து கூறிய முடிவுரை அன்று. கடவுள் ஒருவனோ பலரோ என்னும் மையத்தை நீக்கி ஒருதலையாக முடிவு கூற பூந்த இடத்தில் கடவுள் ஒருவன் என்றே வேதம் கூறுதலை காணலாம். ஏகமே வாத்திய வீதியம் ஏகம் சத் முதலிய வாக்கியங்களை காண்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் என்ற திருவள்ளுவர் தெளிவுரையும் திருமூலரும் தெளிவுரையும் இதனை நன்கு அவர் கேட்கிறார். வேதங்கள் சொல்லுதான் பல கடவுளர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுளை வச்சிருக்கிறார். அவர் சொல்றார் அது முகமனுரைக்கு அவைகளை சொல்றது ஒழிய, ஆனா வேதத்துல அப்படி சொல்ல இல்ல. ஏகமை வாத்தியம் பிரம ஏகம் சத்தன்று ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அங்க வேதத்திலேயே சொல்லி இருக்குது. அப்ப அறகுறையா படிச்சு போட்டு வேதம் சொல்லுதன்று சொல்றவதான் இருக்கிற முடிய அங்க முழுமையா படிக்கிறே இல்ல. ஓகே, அதை படியுங்க ராணியாக்கா. அவ்விடத்தில் அவரவரை முதற்கடவுளாக உயர்த்தி கூறுவதால் பயன் என்னை? ஆசிரியர், உலக மக்களது அறிவுநிலை ஒரு வகையாய் இல்லாமல் பல்வேறு வகையாய் இருத்தலின் அவரவர் அறிவு நிலைக்கேற்ப ஒரு கடவுளை முதற்கடவுளாக கொண்டு வழிபட்டு அறிவு முதிர்ந்ததின் பின் உண்மை உணர்த்தலே அவ்வாறு கூறும் முகனுரைகட்கு பயனாகும். முடிந்த உண்மையை முதற்கண்ணே அவர் உணர மாட்டார் என்க. நான் படிக்கிறேன். கடவுளர் கலா படிக்க. கடவுளர் எண்ணிறந்தவர் என்று சொல்லப்பட்டாலும் முதற்கடவுள் ஒருவனே, ஏனையோர் அவன் அருள் வழி நிற்பவர் என்று அறிந்தேன். ஆயினும் கடவுளர் பலருள் முதற்கடவுள் யாவன் என்று அறிய அவாவும் அவாவுடையேன் அவ்வாவினை நிரப்பியறுதல் வேண்டும் என்று கேட்கிறார். ஒவ்வொரு தொழிலை அன்றி எல்லா தொழில்களையும் செய்ய வல்லவனாய் எல்லா முதன்மையும் உடையவனே முதற்கடவுள். அவ்வாறன்றி ஒவ்வொரு தொழிலையே செய்ய வல்லவராய் அவ்வத்தொழிலளவில் முதன்மை பெற்று அவ்வத்தொழிலுக்கு மட்டும் உரியவராய் நிற்பவர் முதற்கடவுளின் அருள்வழிக்கும் தொழிற்கடவுளர் ஆவர். அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிரமாக்கு, திருமாலுக்கு, உருத்திரனுக்கு அதிகாரம் கொடுத்து அவையவையிட்ட கொடுத்து அந்தந்த வேலைகளை செய்வார். அவைகள் படைப்பினம். ஆனா அவற்றை அங்க ஆற்றலோட தான் அவ செய்ப்பினம். அவற்றை ஆற்றல் அங்க கட்டாயம் இருக்கும், அதிகாரம் இருக்கும். மாணாக்கன் அகது உண்மை எல்லா தொழில்களையும் செய்யவில்லை எல்லா முதன்மை முடியவன் என்பதனை உணர்வது எவ்வாறு? உள் தொழில்கள், ஆசிரியர் சொல்றார், உள் தொழில்கள் பலவாயினும் அவற்றை அடக்கி நிற்கும் பெருந்தொழில்கள் மூன்றே. என்ன, நிறைய தொழில் இருக்குது, ஆனா அந்த படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற மூன்று தொழில்களுக்குள்ளையும் எல்லா தொழிலும் அடங்கி இருக்குது. அத்தொழிலை செய்யும் கடவுளர் மூவர் என்பதும் அவர்கள் ஒருவன் முதற்கடவுள், ஏனைய இருவரும் அம்முதற்கடவுளின் அருள்வழி நிற்பவர் என்பதும் பொதுவாக யாவராலும் சொல்லப்படுவன். அந்த உருத்திரனை அந்த அழித்த கடவுள் செய்கிறார், மூண்டாதவராய் இருக்கிறவர், அவரை எல்லாரும் சிவன் என்றுதான் சொல்றவர். ஆயினும் முதற்கடவுளுவன் என ஒருவனை விரந்து சுட்டுதலில் மட்டும் கருத்து வேறுபடுவர். அதனை நேரிய முறையில் துணிதலை அறிஞர் கடனாகும். அப்ப அங்க உருத்திரன் என்று அழித்தல் கடவுளை மற்ற மக்கள் எல்லாரும் சொல்ற அவர் தான் சிவன் அண்டு இல்லை, அது குனியுருத்திரன். அவர் முற்புறப்பு தவத்தால அவர் தன்னை போலியே சிவபெருமான போலிய உருவமும் சிவபெருமான போலிய பெயரும் சிவபெருமான போலியே அவற்றை தொழிலும் வேணும் என்று அவருக்கு அந்த தவத்தால கிடைச்சதுதான் அந்த குனியுருத்திரனுக்குரிய இது. ஆனா மகா உருத்திரன் அவர்தான் சிவபெருமான், அவர்தான் ஊழிக்காலத்தில் அழித்தலையும் செய்வர். அந்த எவன் ஒருவன் ஊழிக்காலத்தில் அழித்தலை செய்கிறானோ அவன் தான் படைத்தலை செய்தவன் தகுதியாவன். அப்போ எவன் ஒருவன் படைக்கும் தொழிலை செய்கிறானோ, படைக்கிறதுக்கு தகுதியுடையவனோ அவன் தான் முழு முதல் கடவுளாக இருக்க முடியும். இப்போ படைத்த கடவுள், காத்த கடவுள், அழித்த கடவுள் என்னும் மூவருள் அழித்தற் கடவுளை எல்லா தொழில்களையும் செய்யவில்லை எல்லா முதன்மை உடையன் என்பது பொருந்துமாறு பற்றி நோக்கின் இது விளங்குவதாம். ஆகவே உலகம் நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் என்றாற் போல அவயவ பகுப்புடையதாயும் சடமும் பலவுமாயும் சுட்டி அறியப்படுவதாயும் இருத்தலால் தோன்றியழியும் பொருளையாம். எது இந்த உலகங்கள், இந்த ஐம்பூதங்கள் எல்லாம் அவயவ பகுப்பும் இருக்குதாம், அதோட சுட்டி அறியும். எது அவயவ பகுப்புடைய பொருட்கள் எல்லாம் சுட்டி அறியப்படுவன. அப்ப இவைகளெல்லாம் சடம். இந்த
பதியையும் பசுவையும் தவிர மிச்சம் எல்லாம் சடம். சடமும் பலவுமாயும் சுட்டி அறியப்படுவதாயும் இருத்தலால் தோன்றி அழியும் பொருளாம். அதனால் உலகத்தினது தோற்றமும் அழிவு காட்சிக்கு வரா விடினும் கருதலுக்குரிய அது எங்களுக்கு உலகம் தோன்றும் போது எங்கட காட்சிக்கு அது தென்படாது. ஆனா கருதலுக்குரிய 3 ஏதுக்களை உடைமையதால் அவை பற்றி அது தோன்றி அழுதல் கருதி உணரப்படும் என்பது. 3 ஏதுக்களையே மெய்கண்ட சிவஞான போத முதல் சூத்திரத்தில் அவன் அவள் அது எனும் அவை என்னும் வாத்தியத்தில் ஒருவன் ஒருத்தி என்றும் வாத்தியம் அங்க பொழிப்பிலையும் இல்லாட்டி ஒருவன் ஒருத்தி சிவஞான சித்தியார்ல வருது என்று சுட்டப்பட்ட பிரபஞ்சம் என்றும் கூறினார். அவன் அவள் அது இப்பதான் கொஞ்சத்துக்கு முதல் சொன்னார். அவன் அவள் அதுக்குள்ள அவன் அவள் அதுக்குள்ள உயர்த்தினையும் அகத்தினையும் அடங்கி இருக்கு. அவன் அவள் என்றது ஆண்பால் பெண்பால், அது என்றது இந்த உலகத்தில் அவனை அந்த உயிர்களை தவிர மிச்ச எல்லாம் அதுக்குள்ளே அடங்குது. இந்த உலகத்து மற்றது இதுக்குள்ள மிருகங்கள் பறவைகளும் அவளுக்கெல்லாம் வரும். அவையெல்லாம் ஆன்மாக்கள் தான். அப்ப இந்த அவன் அவள் அது என்றது இந்த அவன் அவள் இருந்தது உயிருக்கல்ல, இந்த உடலுக்குத்தான் அவன் அவள். அப்ப வார்த்தை ஒருவன் ஒருத்தி என்று ஓகே அவயப்பட கூறினால் இதோட நிப்பாட்டுவோம். டைம் ஆச்சுது. நாங்கள் இதுல இந்த மெட்டவை என்ற கருத்துல நாங்கள் அவ்வளவு படிக்க தேவையில்லை. இதோட நிப்பாட்டுறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.